திமுக அடிக்கிறது தான். திஸ் வேற இஸ் மாதிரி இருக்கும், சினிமா. ஜாலியா இருக்கும். எங்க கைய வச்சு எங்க கண்ணை குத்துறீங்களேடா மோடுதான். எனக்கு தெரிஞ்சு இவர் அலையன்ஸ் கூட்டு வந்து வேணும்னு உள்ள இழுத்துட்டு வந்து இவர் ஒரு சேஃப் கார்டு தான். இப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்களை வச்சு சேஃப் கார்டு பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு இதுதான். நாளைக்கு எதிர்த்து பேச மாட்டாங்களா அலையன்ஸ் இருந்துகிட்டு? எனக்குலாம் தனிப்பட்ட முறையில இப்ப விசிகாவோட சில ரீசெண்ட் ஸ்பீச்சஸோ இல்ல அவங்களோட அரசு நிலைப்பாடு எல்லாத்துலயுமே விமர்சனம் இருக்கு. ஆனா வந்து அது எங்க ஆரம்பிச்சு எங்க வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு நீண்ட நெடிய பயணம் இருக்கு. அந்த அந்த அவர் வந்து நடையா நடந்து அவ்வளவு கஷ்டப்பட்டுதான் அந்த கட்சியை தனி மனிதனா அவ்வளவு பேசுன்னு பேசி அந்த கட்சியை வந்து வளர்த்து நிறைய பேரை வந்து அரசியல் மயப்படுத்தி அந்த அந்த நீண்ட நெடிய பயணத்துக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிதான் நான் பாக்குறேன். அது உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் ப்ரோ. இதெல்லாம் முன்னாடியே பண்ணி இருந்திருக்க வேண்டியது. இவ்வளவு நாள் ஏன் பண்ணல? இப்ப ஒரு வெறும் வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலா அப்படி மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து அரசியல் அங்கீகாரம் அது வந்து அதாவது என்னன்னா இன்னைக்கு உட்காந்து நிறைய பேர் பேசுறாங்க. இந்த இதுல கூட பாத்துட்டு இருந்தேன், மாலை முரசுல எல்லாம் வந்து டிபேட்ல உட்காந்து இந்த அண்டாவாய் பேசுறான். அதை கொண்டு வந்தார் தெரியுமா, இதை கொண்டு வந்தார் தெரியுமா. எனக்கு எப்படி தோணுதுன்னா, அப்போ நீங்க கொண்டு வரதை நாங்க வாங்கிக்கணும். நாங்களே வந்து சட்டம் இயற்ற இடத்துக்கு வரவே கூடாது. கடைசி வரைக்கும் நீ கொடுப்ப, நான் வாங்கிக்கணும். குடுக்குற இடத்துல நான் கொடுக்குற இடத்துல இருப்பேன், நீ வாங்குற இடத்துல இருக்கிற, வாங்கிக்க, என்ன பெருமையா பேசிட்டே இரு. அதுக்கு பேர் வச்சவர் யாரு தெரியுமா, இதுக்கு பேர் வச்சவர் யாரு தெரியுமா, அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு தெரியுமா. சரி, அந்த திட்டத்தை கொண்டு வர்ற இடத்துக்கே என்ன ஏன் கொண்டு வரலைங்கிறதா என் கேள்வி. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் பண்ணையார் சொன்னோம். இல்ல, ஆனா தலைவரே திருமா கிட்ட சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்க வாங்க, நீங்க வந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் வேற மாதிரியா அவர் நம்புறாரு ப்ரோ. அவர் என்ன, அவரோட பேசிக்கா என்னன்னா, நம்ம எல்லா பேரும் வந்து உழைப்பு போட்டு ஒரு இடத்துக்கு வர்றோம்னா அந்த உழைப்பை எல்லாரும் பங்கிருந்திருக்கணும். அதோட சக்சஸ அவர் என்னைக்குமே வந்து வாழ்க்கையில ஒரு இன்செக்யூரிட்டியா இருந்ததே இல்லை. அதே மாதிரி உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்காம இருந்ததே இல்லை. அது யாரா இருந்தாலுமே அவர் அதே மாதிரி அவர் கடைசி வரைக்கும் அவரை நம்பி இருந்தா அதுக்கேத்த அவங்க வாழ்க்கையில அவங்களா தன்னால ஒரு ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. பிளஸ் அவரும் அதுக்கான வந்து எல்லா விட்டு கொடுக்காம இருப்பாரு. அவரோட இது சிம்பிள். எல்லாத்தோட இதை வச்சுதான் நம்ம வரோம், உழைப்பை வச்சுதான் வரோம். அதுக்கேற்ற அங்கீகாரம் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதான் அவரோட இது. இன்னைக்கு உண்மையிலே சொல்றேன், சப்போஸ் கூட்டணியே நாளைக்கு நம்ம பெரும்பான்மை ஜெயிச்சாலுமே இப்படிதான் அவர் பண்ணுவாரு. நாளைக்கு கூட்டணியா இருந்து ஜெயிச்சாலுமே இதான் நடக்கும். மேபி முன்ன பின்ன இருக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ங்கிறது வேணா முன்ன பின்ன இருக்கலாமே தவிர, பட் இதுக்கப்புறம் இப்படிதான் வந்து தமிழ்நாடு அரசியல் பயணிக்கும். அதுவே ஒரு பெரிய சேஞ்ச். ஏன்னா ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்டேக் ஹோல்டர் மேனேஜ்மெண்ட்ல எல்லா பேரும் இன்வால்வ் ஆகும்போது இன்னும் பெட்டரா வந்து பண்ண முடியும். யார் பேசலையா? இல்ல ஆனா அங்க இன்னும் பலமா இருக்க மாதிரிதான் இருக்கு. பொங்கி ஈஸ்வரன், கருணாஸ், பிரேமலதா கொஞ்சம் பயமா தான் இருக்கு லைட்டா. பொங்கி ஈஸ்வரன் எல்லாம் உதவாத ஒரு இதுதான். இல்ல எனக்கு வைகோ ஐயா மட்டும் நேரம் பம்பரமா சுத்திட்டு தாவேக்காக வந்துருவாரு, கவலைப்படாத, வரலாம் வந்துருவாரு. ஓகேவா? அதாவது நீ எல்லாம் யோசிச்சு, அதாவது வைகோனால வந்து இந்த அரசியல் சூழ்நிலையோ ஒரு மாற்றக்கூடிய ஒரு பெரிய சக்தியோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேவா? மதிமுக எல்லாம் ஒன்னும் பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியோ எதுவும் கிடையாது. அதே மாதிரி வயசாயிடுச்சு இவனே. இப்ப நீ பாரு, இப்ப 2026 இதுலயே வைகோ வந்து எத்தனை என்ன பெரிய பிரச்சாரம் பண்ணிட்டாரு? உனக்கு ஏதாவது நோட்டபிளா ஏதாவது ஒண்ணு தெரியுதா? ஒண்ணும் இல்ல. நீங்க எலிவேட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். இப்போ தலைவர் மாதிரி ஒரு ஆள் இருந்தா நீங்க அவரை எலிவேட் பண்ணி நீங்க பிரச்சாரம் பண்ணலாம். இப்போ நாஞ்சில் சம்பத்லாம் வந்துட்டு நாஞ்சில் சம்பத் தான் பேசும் போது உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கு? அதாவது வைகோக்கு வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தா சவுண்ட் விட முடியும்.
உதயநிதியும் ஸ்டாலினையும் போங்கலாம் பேச முடியாதுல்ல உங்களுக்கு. இல்ல அதனாலதான் அந்த இல்ல ஆள் நான் வந்து இல்ல இல்ல நேர்ல இல்ல நான் பார்த்தேன். அப்படி சொல்ல வரல. அதாவது இங்க பாரு, வைகோ வந்து இப்பெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு, ஓகேவா? அவர் வந்து பேசினாருன்னா ஓகே. ஆனா நான் நான் என்ன சொல்ல, எந்த மீனிங்ல சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களால பெருசா ஒரு அரசியல் மாற்றத்தையோ இல்ல பெரிய வந்து இப்ப நான் வந்து வைகோவை ஆதரிக்கனால எனக்கு பெரிய பெனிஃபிட்டோ ஒரு அட்வான்டேஜோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம தலைவருக்கு, ஓகேவா? இருந்தாலும் ஒரு ஜெயிச்ச அப்புறம் வந்து ஓகே இந்த அரசியல் களத்துல இப்ப இருக்க ஆட்கள்ல, ஓகேவா, வைகோங்கிறவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாவோ, ஓகே, ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கறனால போய் இல்ல பார்த்தாரு இந்த தெரியுமா? அது ஒரு act- நிமிஷம், act- ஒரு இருங்க இருங்க, அவர் பார்த்தாரு தெரியுமா? அதுதான் பெரிய விஷயம். அதே மாதிரி சீமானையும் சரி, சீமானால நமக்கு பெனிஃபிட்டோ ஃபியூச்சர்ல வந்து இதெல்லாம் வந்து தலைவர் யோசிக்கலாம் கிடையாது, ஓகேவா? அதே மாதிரி சீமான் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் பொலிட்டீஷியனா அப்படிலாம் ஒண்ணும் அவர் பார்க்கல, ஓகேவா? ஒரு கட்சியா இத்தனை வருஷம் இது பண்ணிட்டு இருந்தாரு, ஓகேவா? போட்டியிட்டாரு அப்படிங்கறதுக்காக ஜெயிச்ச அப்புறமும், ஓகேவா, தொ- அஹ் ஒ- அந்த பேர் சிஎம் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் போயிட்டு ஸ்டாலின், சாரி, சீமான் எல்லாம் பார்க்கணும்ட்டு அவசியமே கிடையாது. போய் பார்த்தாரு தெரியுமா? அதெல்லாம் நம்ம தலைவரோட பெரிய குவாலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஸ்டாலினை பார்த்தாலாம் பெரிய விஷயமே கிடையாது, ஓகேவா? அவர் வந்து ஒரு சிஎம்மா இருந்தவர், ஓகேவா? அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதமோ அப்படிங்கறதுல பெரிய விஷயம் இல்ல. இவரு ராமதாஸ் ஐயா அவரையும் பார்க்கலன்னு தெரியல. அவரு ஏன் பார்க்கல அப்படின்னா, ஓகேங்களா, இவரு ஒரு ஃபீஸிபிளா, ஓகேங்களா, இவரு சென்னையில எல்லாருமே இருந்தாங்க, ஓகேங்களா? அன்புமணி ராமதாஸோ, வைகோவோ எல்லாரும் சென்னையில இருந்தாங்க. ராமதாஸ் வந்து அவர் வந்து இந்த தைலாபுரம் தோட்டம், ஓகேவா, அது நம்ம சென்னையில இல்ல. அதனால அந்த ஃபீஸிபிளா அங்க போய் பார்க்கல. இல்லைன்னா அவரும் சென்னையில இருந்தாருன்னா போய் பார்த்திருப்பாரு, ஓகேவா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிஷியன் அப்படிங்கிற விதத்துல போய் பார்த்திருப்பாரு. மத்தபடி வேற ஒரு ஓகே ஓகே. நீங்க வாழ்த்து தெரிவிச்சீங்களா சீமானுக்கு? குழந்தை பிறந்ததுக்கா வாழ்த்துக்கள் தான், வாழ்த்துக்கள். அதை விட்டுருங்க, நம்ம ஒரு சிஜேபியோட அலைன்ஸ் போட்டுடலாமா? யாரோட? காக்ரோச். அவங்களையே பேன் இல்ல பண்ணிட்டாங்க. அது அது பேன் நீ பண்ண நம்மளையும் பண்ணிட்டாங்களா? இருக்கா இல்ல அது சும்மாவா? பேன் பண்ணிட்டானுங்க. இல்ல இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு வந்து இது ஜனநாயகத்துக்கே விரோதமான செயல். இந்த மாதிரி வந்து பேன் பண்றது. ஆனா உண்மையில அப்படி ஒரு இயக்கம் இருக்கா? ப்ரோ அது ஏக்கம்லாம் அதுக்கு வந்து பிசிக்கல் ஃபார்ம்லாம் கிடையாது. இன்ஸ்டா ஹேண்டில், ஒரு ட்விட்டர் ஹேண்டில், ஒரு ஃபேஸ்புக் என்ன அவ்வளவுதான். என்ன என்ன இயக்கம் புரியல எனக்கு. யாரு யாரு பிறந்திருக்கோம். அது உங்களுக்கு தெரியல, நீங்க ஜென்சி கூட கலந்துக்காதனால உங்களுக்கு தெரியல. தெரியல. காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு அட ஒருத்தன் வந்து ஒரு பேஜ் நான் இன்னைக்குதான் கேள்விப்பட்டேன். கனிமொழியெல்லாம் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்களே. ஆமா, அது வந்து அவன் வந்து அதோட பேக் ஸ்டோரி என்னன்னா, நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ்லாம் வந்துட்டு காக்ரோச்சஸ் மாதிரி, அதாவது பூமி பாரமா வாழ்ந்துட்டு இருக்காம செத்து தொலைங்கடான்னு சொல்ல. அவன் பேர் வந்து தீபக் சம்திங், செகண்ட் நேம் எனக்கு சரியா தெரியல. தீபக்ன்ற என்னன்னா, நீ வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்ஸோட வாய்ஸஸ் என்னன்னு நான் காட்டுறேன்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு பேஜ் ஆரம்பிச்சு, ஐயோ, அது இன்ஸ்டா ட்விட்டர்னு வைரல் ஆகி 40,000-50,000 பேர் சைன் அப் பண்ணி இப்போ வந்து ஒரு 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் தாண்டி இன்ஸ்டால போயிட்டு இருக்கு. 15 மில்லியன். பிஜேபிக்கே 8 மில்லியன், பிஜேபிக்கே 8 மில்லியன் தான் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ். ஐயோ, அவன் வந்து பெருசாகி என்னென்னமோ ஆகி அது வந்து ஒரு சென்சேஷன் மாதிரி, ஒரு இன்டர்நெட் சென்சேஷன், அவ்வளவுதான். அது வந்துட்டு ஒரு கிரவுண்ட்லலாம் அது ஒண்ணு அது இன்டர்நெட்ல வந்து இவ்வளவு பெரிய கூட்டமானனால இன்னைக்கு மத்திய அரசு வந்து அதுக்கு தடை விதிச்சுட்டாங்க போல, அந்த இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நீங்க என்ன ஜென்சி நீரோட்டத்துல கலக்கல சுரேந்திரன்? அவர் ஜென்சி கிடையாது. ஆல்பா மில்லினியர்ஸ் என்னென்னமோ போய்கிட்டு இருக்கேன். இல்லடா, எனக்கு ஆக்சுவலா இங்க பாரு, நம்ம ஒரு வாதத்துக்கு ஓகேவா, திமுக காரனுங்க முட்டாளுங்க கொத்தடிமைங்க, ஓகேவா, ஆனா நான் ரியலா நான் யோசிப்பேன், ஓகே அவனுக்கு கொஞ்சம் ஓகே நம்மளெல்லாம் விட நம்ம இப்பதான் பெரும்பாலும் ஓகேவா ஜோயல் மாதிரி ஆட்கள் சொல்ல, இப்ப என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்ப ஒரு 2 வருஷமா வந்து கொஞ்சம் அரசியல ஏதோ ஃபாலோ பண்றோம், ஏதோ நியூஸ் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இப்போ கத்துக்குட்டிங்க மாதிரி இருக்கும், ஓகேவா?
சரி கொஞ்சம் திமுக ஆட்கள்லாம் கொஞ்சம் நிறைய படிச்சிருக்கானுங்க, நிறைய பேசுவானுங்க, ஓகேவா? ஆனா அவனுங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சோம், இன்ஸ்டாகிராம் தான் இந்த வெற்றியை அவங்களுக்கு நம்ம கட்சிக்கு பெற்றுக் கொடுத்தது, இதெல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருக்குடா. டேய் இவ்வளவு முட்டாளாவடா இருக்காங்க இவனுங்க. நான் ரொம்ப மதிப்பேன் சில பேரை, நீ சீரியஸா வேற சொல்றேன். நானு சில பேரை நான் ப்ரோ ரொம்ப மதிப்பேன், ஓகேவா? விடுங்க bro. அஹ் தலைவன் கல்யாணத்துக்கு போய் தலைவனு தான் அவங்க இதுல கூட வருங்கால தலைவன் என்னங்க ப்ரோ பேசிக்கிட்டு இருக்காங்க? தொண்டரை விடுங்க. உம் விடுங்க விடுங்க, அவன் இந்த அப்படியே படம் நினைக்கட்டும். சுரண்டல் ப்ரோ, அப்படியே நினைச்சா நம்மளுக்கு தான் பெனிஃபிட். களவாணின்னு ஒரு படம் சுரண்டல் ப்ரோ. அதுல வந்துட்டு ஓவியாவும் விமலும் வந்து, ஓவியா வந்து ஒரு சின்ன பையனை கூட்டு வருவா, விமல் வந்துட்டு ஓவியாட்ட பேசணும். அது பிரச்சனை இல்லை. அதாவது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம பேசுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த சின்ன பையன் கண்ணுல துணியை கட்டி விட்டு துணியை கட்டி நீங்க விட்டு, நீ தம்பி நீ ஒளிஞ்சுக்குவாங்க கண்டுபிடி தேடுற எங்களை. மாதிரி. ஆமா. அப்போ லாஸ்டா வந்துட்டு அவன் வந்து கண்ணை திறந்து பார்த்து புடிச்சிட்டேன், நல்லா கண்டுபிடிச்சிருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டனே, சூப்பர்ரா. அண்ணா கண்டுபிடிச்சிட்டனே. அதான் அந்த அந்த மாதிரி நீங்க 5 வருஷம் வந்து திமுகவை கண்டுபிடிக்க வைக்கணும். அவன் அது வந்துட்டு மாதிரி இன்ஸ்டாகிராம் ஜெயிச்சான்னு சொன்னானா, அட ஆமாப்பா இன்ஸ்டாகிராம்னால ஜெயிச்சு விட்டான் என் படுவாவி, இப்படி பண்ணி விட்டான். ஆமான்னு நம்மளும் சேர்ந்து கூட சேர்ந்து பிளே பண்ணிடணும். திரும்ப பாவமா வந்துட்டு இருக்குடா வேற அது. ஏதாவது திரும்ப வந்துட்டு உங்களுக்கு வேற ஏதாவது வின்னு, அதாவது வந்துட்டு இல்ல ட்விட்டர்னால வின், ஆமா ட்விட்டர்னால வின் பண்ணி விட்டாங்கப்பா, டிபேட்லாம் இப்படி பண்ணி பாக்குறேன். விட்டாங்களே அப்படின்னு உம் சொல்லி. உம் ஜேர்னலிஸ்டே வந்து சரி கட்சிக்காரன் பேசுவான். ஏன்னா அவன் என்ன சொல்ல முடியும்? என் பூத்துல இருக்க என்னோட பூத் மெம்பரே எனக்கு ஓட்டு போடலன்னு சொல்ல முடியாது ஒரு கட்சி. கேவலம் அது. ஆனா அதான் நடந்திருக்குது. அது வேற விஷயம். 5 ஓட்டு திமுகவா தான் இருக்குது. பட் வந்து என்னன்னா, நீங்க வந்து ஜேர்னலிஸ்ட்டும் வந்து இப்போ ஆர்டிக்கிள் எழுதுறாங்க இத வச்சு. எனக்கு அதுதான் என்னடா நீங்க உண்மையிலேயே இப்படி வந்து பண்ண முடியுமா? சொல்லுங்க. இப்படிலாம் பண்ண முடியுமா ஏதாச்சும் ஒரு ஒரு இத வச்சு? அதுவும் அவன் வந்து எடுத்த வீடியோவே அவன் போஸ்ட் பண்ண மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை எல்லாரையும் போய் ஃபாலோ பண்றது, லைக் பண்றது. அவனுக்கு வேற வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கறத என்னால இன்னும் தாங்கிக்க முடியல. இல்ல இல்ல டிஎம்கே நம்ம மேல எவ்வளவு அவதூறு பரப்புனாங்க, அதெல்லாம் புக்லெட்டே போடலாம் ப்ரோ. அதெல்லாம் அதை பத்தி எல்லாம் எவனும் பேச மாட்டாங்க. ப்ரோ என்னென்ன ப்ரோ பேசுனாங்க? நார்சிஸ்ட்ங்கறாங்க, சைக்கோன்னாங்க. நம்ம எவ்வளவு வந்து கேரக்டர் அசாசினேஷன் பண்ணானுங்க. பிளஸ் இல்ல கரூர் இன்சிடென்ட் போஸ்டர் ஓட்டி கொலைகாரன் போஸ்டர் ஓட்டி தமிழ்நாடு ஃபுல்லா ஓட்டினாங்க. வீடியோ அபிஷியலா ரிலீஸ் பண்ணாங்கல்ல. அந்த நம்ம மேல வந்து இதெல்லாம் ரொம்ப ஓவர். நம்ம மேல வைக்கப்பட்ட இதெல்லாம் நார்சிஸ்ட், கொலைகாரங்க, சைக்கோ, என்னென்னமோ பேசிட்டானுங்க. இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் வர இது பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ணா யார் பண்ணாங்கன்னு தெரியல, பொதுவா ஒரு கேஸ் ஒண்ணு வந்திருக்கு. அதாவது சின்ன குழந்தைங்களை வச்சுதான். ஏங்க அதெல்லாம் பழசுங்க, எப்ப வந்தெல்லாம் யாரு மீட் பண்ணா? எப்பயும் வந்து இல்ல ப்ரோ, இன்னைக்கு வந்திருக்கு. அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரிப்ளை பண்ணாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டு போறான். அது எலெக்ஷன் கமிஷன், அதுக்கெல்லாம் எந்த வேலிட் ப்ரூஃப் இல்லைன்ட்டு போயிடும். ஆமா, அது நம்ம இல்ல நானே கேக்குறேன், ஏன்னா இன்னமுமா நம்புறீங்க? இல்ல என்ன நான் கேட்டா நான் வந்துட்டு இல்ல ப்ரோ, அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ப்ரோ. எப்படி எல்லாம் வழியே காட்டுறதுன்னு தெரியாம முடிக்கிறாங்க, அவ்வளவுதான். நான் இப்பயும் சொல்றாங்க, அவங்க தோத்தது என்ன தெரியுமா? இந்த மாதிரி அன்வான்டா வாய விட்டது. அதுக்கப்புறம் அதாவது இவங்க ஒரு கட்சியே இல்ல, இவங்கெல்லாம் வரவே மாட்டாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆணவத்தை ரொம்ப ஆடிட்டாங்க ப்ரோ. ஏன்னா அந்த கார்பரேஷன் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு பாருங்க, இந்த ஆர்எஸ் பாரதி அவர் இருக்கார்ல, அவர் என்னங்கிறாரு, ஐயோம் விசிக்காம அவங்க போனா போயிட்டு போறாங்க அப்படிங்கிறாரு. அவ்வளவுதான் கூட்டணி கட்சியோட மரியாதை, அவ்வளவுதான். அவனுக்கு அந்த லெவலுதான் பாத்துருக்காங்க, அவ்வளவுதான். கூட்டணி கட்சி அந்த அளவுக்கு தான் வச்சிருக்கீங்க. சென்னையில தோத்தோங்கிறதே அவங்களுக்கு புரியல பாருங்களேன். இவங்க உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. அவ்வளவு என்வாயர்மெண்ட் போது குறைந்தபட்ச மனிதாபிமானம் வீட்டுல உட்காந்தாச்சும் பாத்துக்கணும். நீங்க போய் தியேட்டர்ல பார்த்து போஸ்ட் கொடுத்துட்டு வந்தா அதெல்லாம் மக்கள் வந்து அதெல்லாம் அது இப்போ வரைக்கும் அதனாலதான் நம்ம தோத்தோங்கிறதே அவங்களுக்கு தெரியல பாருங்களேன். நம்மளோட ஆணவம், அகங்காரம், அதிகார திமிருனாலதான் தோத்தோங்கிறதே உங்களுக்கு புரியல. அதாவது சைலண்டா கூட இருக்கலாம் ஜோயிலு, ஓகேவா? அதாவது உண்மையிலுமே நம்ம எங்க வீக் ஆயிட்டோம், எங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கறத. ஆனா இவங்க அதெல்லாம் நம்ம அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், ஓகேவா? நீ வந்து நாங்க தோத்ததுக்கு வந்து நாங்க தப்பு இல்ல, இந்த மக்கள் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்களை கட்டமைக்கிறாங்க. இந்த மக்களுக்கு வந்து இன்னும் அவங்க மேல கோபத்தை தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்களோ தவிர
நீங்க உண்மையிலுமே அதை ரியலைஸ் பண்ணி அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம், எப்படி அதை சரி செஞ்சுக்கலாம், இதெல்லாம் யோசிக்கவே இல்லை அவங்க. என்ன நினைக்கிறாங்க இவங்க பண்றதால அவ்வளவு பேர் பயன்படுறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்ல இங்க பண்ற இப்ப கூட ஆர்எஸ் பாரதிட்ட பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த ரோலிங் சேர்ல 2 பக்கம் ஆட்டிக்கிட்டு எவன் வந்தா என்ன எவன் போனா என்ன அவ்வளவு திமிரு. உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா அப்புறம் கூப்பிடலாம். ஆமா, உங்க தலைவரே கட்சி தலைவரே கூப்பிடதான் உட்கார வச்சிருப்போம் அப்புறம். ஆமா இல்ல பேட்டில் பண்ணிட்டாரு. உண்மையாவே சொல்றேன். அதாவது வந்துட்டு எறும்புதான், ஆனா காதுக்குள்ள போய் குடையுன்ற மாதிரி உட்கார்ந்து குடஞ்சள்ளி சாவடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு பெரிய மென்டல் டார்ச்சரா அவங்க வாழ்நாள்ல பாத்துருக்கவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் இப்போ டிஎம்கே தோக்குதுன்னு கூட வச்சுக்கோமே, இந்த எலெக்ஷன் டிவிக்கு வரல, டிஎம்கே தோக்குதுன்னா அவனுக்கு அரசியல் பண்ண ஸ்பேஸ் இருந்திருக்கும். நம்பர் 1. நெக்ஸ்ட் 2031ல ஆட்சிக்கு வந்திருப்பான். இப்போ அரசியல் பண்ணவும் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க, கூட்டணி கட்சியும் புடுங்கிக்குவீங்க. அப்ப நாங்க என்னதான் பண்றது? நாங்க என்ன தெருவுக்கு வரதான்ற கிளம்பு, ஓங்கோலுக்கு கிளம்பு, டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பு. டிக்கெட் எல்லாம் எடுக்காம போனா இந்த தடவை சேர்த்து அரைஞ்சிருவாங்க. டிக்கெட் எடுத்துட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன் இந்த தடவை. ப்ரோ வரிசையா அடுத்து போவாங்கல்ல, அது அந்தாயும் பார்க்கணும் ப்ரோ. எப்படியாச்சும் வந்து இந்த அடுத்த 5 வருஷத்துக்குள்ள ஏதாச்சும் 2 பேராச்சும் இவங்க பண்ண திருட்டுத்தனத்துக்கு உள்ளுக போகணும் ப்ரோ. அதான் என்னோட ஆசை. செந்தில் பாலாஜி தான். யாரை வேணா இருந்துக்குமே. 2வது எனக்கு ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி போவோம். செந்தில் பாலாஜி, KN நேரு, சேகர் பாபு. நான் வந்துட்டு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேன். மேனிஃபெஸ்ட் பண்ணி அந்நியன் தலையிட்டு அந்நியன் கிளைமேக்ஸ் அட்டவணை போட்டு ஒவ்வொருத்தனா தூக்கிடுவேன்ற மாதிரிதான். நாளைக்கு வீக்கெண்ட் அதுவும் செந்தில் பாலாஜி மேல எஃப்ஐஆர் போடலான்னு ஒரு நியூஸ போட்டு விட்டாங்கன்னு வச்சுக்கோ, 2 நாள் வச்சு செஞ்சிருவானுங்க. இல்ல ஆக்சுவலா இப்ப சிடிஆர் வந்து ஒரு நிமிஷம், சிடிஆர் ஆல்ரெடி இப்ப இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இதுல வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, ஆல்ரெடி இப்ப வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வச்சுதான் வந்து இப்ப நம்ம மேல வந்து கம்ப்ளைண்ட், இந்த கரண்ட் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் விரைந்து ஓகேவா, இதுல என்ன பிரச்சனை, இதுல என்ன ஊழல் நடந்திருக்கு, அப்புறம் நமக்கு வந்து ஒரு பெரும் களங்கத்தை வந்து உண்டாக்குன இதே வந்து கரூர் இன்சிடென்ட். ஓகேவா, இந்த நாய் தான், இந்த செந்தில் பாலாஜி நாய் தான் இது பண்ணது. ஓகேவா, எல்லாம் சேர்த்து ஒரு கம்யூனிட்டியா வச்சு இந்த நாயை முதல்ல உள்ள போகணும். பேசுறான் சார் இது சுரேந்தர். அதுக்கப்புறம் ஏங்க இதெல்லாம் ஒரு கட்சியாங்க? நேத்து மலையில முளைச்ச இந்த காலம் தாண்டா உங்களை கூப்பிட உட்கார வச்சிருக்கு. இல்ல நீங்க இல்ல பெரிய எலெக்ஷன் நீங்க எடுத்து பாருங்க. அவன்